ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ தாம்பரம் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்துட்டு, ஸோ செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஏர்போர்ட் எப்பயும் போல் சூப்பராக இருந்தது. ஸோ ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா விஸ்தாரா ஃப்ளைட் வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாங்க. விண்டோ எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா விண்டோ பக்கத்தில் நமக்கு இந்த வாட்டி புக்கிங் கொடுக்கல. ஸோ வழக்கம் போல் ஏறி இறங்கியாச்சு. பார்த்தா ஹைதராபாத் நமக்கு லேவர் கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் வந்துட்டு ஹைதராபாத் எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு வெளியே போனாக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்த வழியிலே போயிட்டு பார்த்தா ஏர்போர்ட் சூப்பராக இருந்தது. செம்ம பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ பார்த்தாக்கா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டு. ஸோ வேறு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் இருக்கிறதுனால எங்கே போகணுன்னு தேடி பார்த்தாக்கா நம்ம வழி மாறி வெளியே எக்ஸிட் போகிற வழிக்கு போயாச்சு பிறகு. ஸோ அப்புறம் கேட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்த வழிக்கே போயிட்டு சாப்பாடு இடம் மூலம் பார்க்கலாம் சொல்லிட்டு லான்ச் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சாக்கா ஹெலிகாலம் பார்த்தா டாட்டாவோடைய லான்ச்சு தாறுமாறாக இருந்தது. உள்ளே போய்ட்டு என்ன சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எல்லாமே இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் எதனா இருக்கா சொல்லிட்டு பார்த்தாக்கா ஸோ ஜூஸும் இருந்தது. ஸோ அதையும் குடித்து முடிச்சுட்டு ஸோ நமக்கு வந்துட்டு லேப்டாப் போக இருந்தது, கொஞ்சம் ஒய்ஃபை கிடைக்குவோ. ஸோ உட்காந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. பார்த்தா ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலாம். பார்த்தா ஏர்போர்ட்டு தாறுமாறாக இருந்தது. ஸோ ஹைதராபாத் ஏர்போர்ட் லெவலுக்கு மும்பைன்ற பாருங்க, பெங்களூர் ஏர்போர்ட் லெவலுக்கு வேறு லெவல் இருந்தது. ஸோ அது இப்போ முடிச்சிட்டாக்கா சென்னை ஏர்போர்ட் சின்னதாக தான் இருக்குது. நம்ம இன்டர்நேஷ்னல் டெர்மினல் எடுத்தால் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அப்புறமேட்டா நமக்கு செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட் எங்கே தேடி கண்டுபிடிச்சாக்கா ஃப்ளைட் இருக்க வழியை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்புறம் போல் ஃப்ளைட் உள்ளே போயிட்டு விண்டோ சீட் இந்த வார்த்தை அது கிடைக்குமான்ட்டு போய் பார்த்தாக்கா விண்டோ சீட் கிடச்சிடுச்சு. ஸோ ஏறிட்டு நம்ம ஹைதராபாத் சிட்டி ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு ஆல்ரெடி நான் ஹைதராபாத் டூர் வந்திருக்கேன். ஸோ இருந்தாலும் இப்போ திரும்பவும் நம்ம இந்த வாட்டி நான் இப்போ வெளியே போயிட்டுருக்கேன். அரைவல் தான் இருந்தது. ஸோ இந்த வாட்டி டிபாச்சர் முடிச்சுட்டு நம்ம வாரணாசி வந்தாச்சு. வழக்கம் போல் ஆட்டோக்காரன் நம்மளை ஏமாற்றிட்டான். ஸோ அங்கேருந்து ஒரு பைக் ரேப்பிடோ போட்டு ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு ஸோ இந்த சந்து புந்தான ஊரில் டிராஃபிக்கில் போகிறதே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டு தான். ஸோ வாரணாசி வந்துட்டு ஸோ ரூம் போயாச்சு. ரூம் போய் பார்த்தாக்கா நமக்கு டார்மெண்ட்ரி தான் இந்த வாட்டி புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போதைக்கு டார்மெண்ட்ரி மட்டும் எடுத்துப்பேன் சொல்லி டார்மெண்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு நந்தி சர்க்கிள் வந்தாச்சு. ஸோ கதோலி ஷோக்கு. ஸோ இதுதான் வந்து வாரணாசிக்கான ஜங்ஷன். ஸோ அங்கே வந்தால் கோயில் போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தா ரூமும் புக் பண்ணியிருக்குது. ஸோ இதையும் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்தாக்கா ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வாரணாசிக்கான ரோப் காருக்கான ஸ்டேஷன் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ நந்தி சர்க்கிள் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்படியே போயாச்சு. ஸோ வழக்கம் போல் அங்கே வாரணாசி உள்ளே நமக்கு ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ போகிற வழிலாம் என்னென்ன இருக்குது பார்த்தாக்கா ருத்ராட்ச் அங்கே இருக்குது. ஸோ ரொம்ப நான் நிறைய வாட்டி காசி வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வாட்டி சோலோ டைம் வரும்போது தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். மற்ற டைம்லாம் கேட் நம்பர் 4 போட் மட்டும் ஆட்டோலேயே போட்லேயே போயிடுவேன். ஸோ அது வாட்டி நடந்து போகிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ முதல்ல போய் சாப்பிட்ருமேன்னு சொல்லிட்டு அன்னப்பண்ணி கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அன்னப்பள்ளியில் போய்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. காலைல இட்லி சாம்பார் வடை கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு விசாலாட்சி வந்தாச்சு. ஸோ காசி விசாலாட்சி பார்த்தா கும்பாசனம் நடக்க போகுது பிள்ளைக்கு ஃபுல்லாக கட்டிகிட்டு இருந்தாங்க பெயிண்டிங் ஒர்க்லாம். அதை முடிச்சுட்டு விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு கேட் நம்பர் 4 வழியாக. ஸோ வெளியே வந்தாக்கா கங்கை ஆறு போகுது, தண்ணி செம்ம அதிகமாக போகுது. ஸோ இதை போய் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து மணிக்கர்ணி காட் போகலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு மணிக்கர்ணி காட்டுக்கு போயிட்டே இருந்தேன். ஸோ போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக கொஞ்சம் நிறைய பணம்லாம் எரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தண்ணி எக்கச்சக்கமாக போயிருந்தது. ஸோ இதையும் பார்த்து முடிச்சுட்டு முடியல, செம்ம டயர்டாகிடுச்சு. வெயில் வேறு அடிக்குது. நான் குளிர்னு நினச்சி வந்தாக்கா இங்கே வெயில் அதிகமாக இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வழக்கம் போல் கிளம்ப வேண்டியது தான். ஸோ போர்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் காட் செக்ஷன். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ அழகாக நம்ம இங்கேருந்து கிளம்புனாக்கா நான் நைட் ஆகிடுச்சு. இல்லை ரூம் போயிட்டு திரும்பவும் வந்தேன். பார்த்தாக்கா சைனா டவுன் மாரி இருக்குது காசி. நம்ம காலையில் வந்தோம் இல்லையா, ருத்ராட்சம் பார்த்தோம் இல்லையா, சேம் ரோடு தான். பட் ஈவினிங் டைமில் இந்தமாரி கலர்ஃபுல்லாக இருக்குது.